வெப்பமே எல்லாமே. வெப்பமே எல்லாமே, எல்லாமே ஒன்றுதான். சிவசக்தி மயம். சிவம் என்றால் உருவம், சக்தி என்றால் அருவம். இந்த இரண்டும் இணைந்த நிலைதான் சிவசக்தி மயம். அதாவது உருவமற்ற தன்மையும் உருவமுள்ள தன்மையும் இணைந்த நிலையே சிவசக்தி மயம். இப்போது நாம் பார்ப்பதெல்லாம் எல்லா வடிவங்களும் எல்லா உருவங்களும், நீங்கள் எதை எடுத்தாலும் அது எந்த விதமான உருவத்தில் இருந்தாலும் அது சிவசக்தி வடிவத்தில்தான் இருக்கிறது. எப்படி என்றால் எல்லா பொருள்களும் எல்லா வடிவங்களும் எல்லா உடல்களும் எல்லா உடல் செல்களும் எல்லாமே வெப்பநிலையில் இருப்பை எய்துகின்றன, இருக்கின்றன, இருப்பை தக்க வைத்துக் கொள்கின்றன. வெப்பநிலை உயர உயர ஒவ்வொன்றும் விரிவடைய தொடங்கும். வெப்பநிலை குறைய குறைய ஒவ்வொன்றும் இறுகத் தொடங்கும். இந்த இரண்டு விதத்தில்தான் எந்த விதமான வெப்பநிலையில் ஒன்று இருக்க முடியுமோ, அது எந்த விதத்தில் இருக்க முடியுமோ அது இருப்பு நிலையை அடைகிறது, எல்லா உருவங்களும். ஆக இந்த உருவங்களின் இருப்பு நிலைக்கு வெப்ப நிலைகள் தான் காரணம் எனில், மூல காரணம் வெப்பமாக இருக்கிறது, வெப்ப சக்தியாக இருக்கிறது, அது அருவமாக இருக்கிறது. எந்த உருவத்தை நீங்கள் உடல் புலத்தால் உடன் தொட்டு பார்த்தாலும் இல்லை அளவீடு கருவிகளை வைத்து வெப்பநிலையை அளர்ந்து பார்த்தாலும் அதற்குள்ளும் வெப்பம் வெப்பநிலையில் இருக்கும். ஆக அருவமற்ற சக்தி எல்லாவற்றுக்குள்ளும் நிறைந்திருக்கிறது, அது அருவமற்ற நிலையிலேயே நிறைந்திருக்கிறது. ஒரு பொருளை பொறுத்து, ஒரு உடலை பொறுத்தோ ஒரு நிலையை பொறுத்தோ வெப்பநிலையை உயர்த்தும் போது அல்லது தானாகவே உயரும் போது அந்த நிலையை பொறுத்து அந்த பொருள் உள்ளிருப்பு வெப்பநிலையை உயர்த்தி கொள்ளும், அதனுள் இருக்கும் வெப்பநிலையை உயர்த்தி கொள்ளும். அதே போல் எந்த ஒரு பொருளின் வெப்பநிலையை சுற்றிலும் குறைத்தால் அந்த பொருளின் உள் வெப்பநிலை குறைய தொடங்கும். ஆக புற வெப்பநிலை உயர்ந்தால் உள் வெப்பநிலை உயரும், புற வெப்பநிலை குறைந்தால் உள் வெப்பநிலை குறையும். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், சுற்றுப்புறத்தில் உள்ள வெப்பநிலை உயர்ந்தால் நம்முடைய உடலில் உள்ள வெப்பநிலை உயரும், நம்முடைய உடலில் உள்ள வெப்பநிலை உயர்ந்தால் சுற்றுப்புறத்தில் இந்த வெப்பநிலை சமநிலைக்காக வெளிப்படும். அதுதான் நாம் ஜுரம் சொல்லுவோம், உடம்பு சூடியரிப்பு வச்சுருந்து கொதிப்பு இருக்குதுன்னு சொல்லுவோம். அதனால உள்ள சூடியரிப்பு வச்சுன்னா வெளியில வரும், வெளியில சூடியரிச்சுன்னா உள்ள போகும். இது வெப்பநிலை சமநிலைக்காக முயற்சி செய்யும். இது பொருள் நிலைக்குள்ள வெப்பநிலையை பொறுத்து வெப்பம் இடம்பெயராது, வெப்பநிலையை பொறுத்த மாற்றம் நடக்கும்போது அந்த சக்தி நிலை மாற்றம் நடக்கும். இது அருவ சக்தியாக இருக்கும் நிலையில் நடப்பது. இந்த உருவங்கள் இந்த வெப்பநிலை உயர 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 இந்த உருவத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை இந்த உருவங்கள் எரிய தொடங்கும். இந்த எரிமலை எரியும், இரும்பு எரியும், நீங்க பார்க்குற எல்லா ஒரு பொருளும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் எரிய தொடங்கும். அது எரியும் போது அந்த பொருள் சிதைந்து வெப்ப சக்தியாக மாறும். அதிகபட்சமான வெப்பநிலையில் நீங்கள் பண்ணால் உடனடியாக கூட அது வெப்பநிலையாக மாறிவிடும். ஆக எல்லா பொருளும் எரிபொருள் தான் என்னும் போது அது நம்ம ஒரு அடுப்புல விறகு கட்டை வைக்கணும்னு சொன்னா அந்த பற்ற வைக்கிறதுக்கு தான் நமக்கு தூண்டலுக்காக நெருப்பு வேணும். அது தூண்டிட்ட பிறகு அது தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்கும். நம்ம விறகு வைக்க வைக்க அந்த இடத்துல எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். விறகு பூரா சாம்பலா மாறிட்டே இருக்கும். ஒரு சிலிண்டருக்குள்ள ஒரு 14 கிலோ 15 கிலோ நம்ம கேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னு சொன்னா எரிபொருளை எரிய வைக்க வைக்க அந்த 14 கிலோ வெயிட் எரிஞ்சு காலியா போயிடும். அது மாதிரி நீங்க எடுத்துக்காட்டுக்கு எதை வேணாலும் சொல்லலாம். எல்லா பொருளும் எரிபொருள் தான். வாயு நிலையில நம்ம கேஸ் எரிய வைக்கிறோம், திட நிலையில நம்ம விறகு எரிய வைக்கிறோம். நம்ம உடம்பே ஒரு காலத்துல எரிஞ்சு சாம்பலா மாறும். இந்த சாம்பலை கூட திரும்பி எரிய வச்சா அதுவும் எரியும். அதுக்குண்டான வெப்பநிலை தான் முக்கியம். அதனால எல்லா ஒரு பொருளும் எரிபொருள் தான். அந்த பொருள் எரிய ஆரம்பிச்சதுன்னா அதுக்குள்ள இருந்து வெளிவரதும் வெப்பநிலை தான். ஆக உருவம் அருவம், சிவம் சக்தி. சிவம் என்பது அருவமான வெப்ப சக்தியிலிருந்து தோன்றியது. அது ஏற்கனவே தன்னுள் வெப்ப சக்தியை சேமித்து சேமித்து சேமிப்பு கலனாகத்தான், வெப்ப சக்தியின் சேமிப்பு கலனாகத்தான் உருவங்கள் அனைத்தும் இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சக்தி சேமிப்பு கலமான உருவத்திற்குள் அருவமான வெப்பம் உள்ளே ஊடேறி ஊடேறி இப்படியுமாக
பரவி வெப்பநிலையை மாற்றத்தால் சமநிலைக்கு முயற்சி பண்ணி இதுக்குள்ள ஊடால செயல்பட்டு கொண்டே இருக்கும். அருவ சக்தி, உருவ சக்தி வெப்ப சக்தியை சேமிச்சு வெளிவிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கோம். வெப்ப சக்தியோட சேமிப்பு களம் உடல் சொன்னா அதை சேமிக்க பயன்படுத்துறதுக்கு இருப்பு நிலையா தக்க வைக்கிறதுக்கு அந்த ஒரு பொருளினுடைய இருப்பு நிலைக்கு தக்க வைக்கிறதுக்கும் அருவமான வெப்ப சக்தி பயன்படும். அதனால இங்க இருக்கிற எல்லா பொருளும் சிவம் என்னும் உருவமாக இருந்தாலும் அந்த உருவத்திற்குள் வெப்ப சக்தி மயமாக இருப்பதால் இரண்டும் இணைந்த நிலையில் சிவசக்தியின் மயமாகத்தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களும், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருள்களும் சிவசக்தி நிலையில் இருக்கிறது. வெப்ப சக்தி இதற்குள் அருவ சக்தியாக, தனி சக்தியாக, தனித்துவமாக நகர்ந்து சமப்படுத்தி எல்லாவற்றையும் இயக்கி கொண்டு அதுவும் இயங்கி அதை அனைத்தையும் இயக்கி இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்போதைய இன்றைய நிலையில் அனைத்துமே சிவசக்தி மயமாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து தெளிந்து புரிந்து நாமும் உணர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கும் உணர்த்த முனைவோமாக. ஏனென்றால் கற்பதும் கற்பிப்பதும் மனித வாழ்வின் அடிப்படை கடமை. நாம் கற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் கற்பிக்கவும் செய்ய வேண்டும். நன்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம்.